அப்புறம் வந்து 3வது நாளில் வந்து களைக்கொல்லி போட்டோம். களைக்கொல்லியும் ஜிங்க்கும் போட்டோம். ஜிங்க்கு போடுறதோட பயன் என்னென்னா மண் நல்லா தளர்ச்சி கொடுக்கும். அதனால் வந்து வேருக்கு நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். வேர் நல்ல புது புது வேர்கள் விடும். அதுதான் ஜிங்க்கு போடுறதோட பயன். ஜிங்கை வந்து பயிரும் எடுத்துக்கும். அப்புறம் ஒரு 7-8 நாள் கழித்து பயிர் நல்லா ஊனிரும். ஊனின பிறகு வேரெலாம் நல்லா ஊனின பிறகு வந்து மேலுரம் போடுறாங்க. உரம் போட்டு இப்போ தண்ணி பாய்ச்சலை பற்றி தான் நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ காய்ச்சலும் பாய்ச்சலும் காய்ச்சலுமா விட்டுறவும் கூடாது. சில நேரங்களில் தண்ணி கிடந்துக்கிட்டேவும் இருக்கணும். சில நேரங்களில் காய விடணும். காய விடுறதுல வந்து ஒரு 2-3 பலன்கள் இருக்குது. கீழே வந்து மண் தெரியும் போது அது உள்ள பூமிக்குள்ளே உள்ள மீத்தேன் போன்ற வாயுக்கள்லாம் வந்து வெளியேறும். அதனால் வந்து நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். அதிகமாக காற்றோட்டம் கிடைக்கும். செடி நல்லாவே வளரும். அதுக்காக எப்போதுமே காய்ச்சல்னு போடக்கூடாது. மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி முழு காணொலியையும் பாருங்கள்.